காடுகளின் விளிம்பில் ஒரு வாழ்க்கை. ரித்தி ஒரு பரந்த பசுமையான காட்டின் விளிம்பில் வாழ்ந்த ஒரு இளம்பெண். அவளது வாழ்க்கை அமைதியானது, பறவைகளின் சிம்பொனி மற்றும் சலசலக்கும் இலைகளால் சூழப்பட்டது. பசுமையான காடுகளின் ஓரத்தில் ஒரு வசதியான மரக்குடிசை. பிரகாசமான சூரிய ஒளி மரங்கள் வழியாக வடிகட்டுகிறது மற்றும் பறவைகள் கிளைகளில் அமர்ந்து காற்றை உயிர்ப்புடன் நிரப்புகின்றன. பாயும் முடியுடன் ஒரு இளம் பெண் காட்டை பார்த்து சிரித்தபடி வெளியே நிற்கிறாள். ஒவ்வொரு காலையிலும் அவள் மரத்தாலான தனது வசதியான வீட்டை விட்டு வெளியே வந்து மான்கள், அணில்கள் மற்றும் சறுக்கும் பாம்புகள் போன்றவற்றையும் கூட பிரஷின் வழியாக அழகை ரசிப்பள். மென்மையான மான், விளையாட்டுத்தனமான அணில்கள் மற்றும் ஒரு நேர்த்தியான பாம்பு அவள் கால்களுக்கு அருகில் சறுக்குகின்றன. அவளது கை நீட்டப்பட்டு அவர்களுக்கு உணவளித்தால் ரித்திக்கு ஒரு சிறப்பு பரிசு இருந்தது. அவளால் விலங்குகளுடன் பேச முடியும். அவளுடைய வன நண்பர்கள் அவளை நேசித்தார்கள் மற்றும் மரங்கள், ஆறுகள் மற்றும் வனவிலங்குகளின் தெளிவான படங்களை வரைந்த போது அடிக்கடி கூடினர். ரித்தி மர ஸ்டூலில் அமர்ந்து காட்டின் நடுவில் ஒரு கேன்வாஸில் ஓவியம் வரைகிறாள். அவளை சுற்றி விலங்குகள் கூடி நிற்கின்றன. ஆர்வமுள்ள நரிகள், பறவைகள் மற்றும் அமைதியான ஓநாய், இவை அனைத்தும் அவள் பேசுவதையும் வண்ணம் தீட்டுவதையும் கேட்கின்றன. ஒரு நாள் ரித்தி இந்த அமைதியான வாழ்க்கை என்றென்றும் வேண்டும் என்று முடிவு செய்தாள். அவள் தனது சிறிய வீட்டை இன்னும் வசதியாக ஆக்கி அதை சுற்றி காட்டுப்பூக்களை நட்டு விலங்குகள் ஓய்வெடுக்க இடங்களை அமைத்தாள். வண்ணமயமான காட்டுப்பூக்கள் மற்றும் புதர்களால் சூழப்பட்ட ஒரு சிறிய மரக்குடிசை. விலங்குகள் அருகில் அமைதியாக ஓய்வெடுக்கின்றன. ஒரு இளம் பெண் மகிழ்ச்சியுடன் சிரிக்கும் ஒரு துடிப்பான வனக்காட்சி. அவள் கைகள் அகல விரிந்தன. விலங்குகள் அவளை சுற்றி உல்லாசமாக விளையாடுகின்றன. விளையாட்டுத்தனமான மான்கள் குதிக்கின்றன, அணில்கள் ஒன்றையொன்று துரத்துகின்றன மற்றும் பறவைகள் காற்றில் பறக்கின்றன. ரித்தி ஒரு மலையில் நிற்கிறாள். அவளுடைய குடிசை பின்னணியில் தெரியும். சூடான தங்க ஒளி மரங்களை குளிப்பாட்டுகிறது. மேலும் விலங்குகள் அவளை சுற்றி திருப்தியுடன் ஓய்வெடுக்கின்றன. அவள் அமைதியான சூழலை பார்க்கிறாள்.